ஸோ ஹாய் கேமர்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு நானும் உங்களை பார்க்குறேன், நீங்களும் என்ன பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக இடத்துக்கு க்ளீன் பண்ணிட்டேன். மைக் குவாலிட்டியும் மாறி இருக்கும், ஏன்னா நான் புது ஹெட்ஃபோன் வாங்கிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் வந்து ரிவ்யூ போகிறேன். நான் நேற்று தான் வாங்கினேன், இன்னைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களும் வந்து கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வேர்ல்டு அப்டேட்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஐடியா, இங்கே வந்து ஒரு செம்ம பிரம்மாண்டமான ஒரு மிடிவல் காலத்துக்கான வீடு கட்டலான்னு இருக்கேன். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸாக வந்து வுட்டை ஃபுல்லாக இங்கே மைன் பண்ணி அது இதுன்னு போட்டு வச்சிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டாஷ் போட்ட மைனிங்கில் நான் வந்து கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விட்றேன். நான் வந்து பண்ண மைனிங், அயன் டூல்ஸ், அயன் ஆர்மர்ஸ் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கே போர் அடிக்கும். நான் பண்ணது மேலே ஃபுல்லாக வெளிச்சு எடுத்துட்டு நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு வரா மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இதான் வந்து நான் போன மைனிங். ஒரு டார்ச்சுமே வைக்காம ஃபுல் பிரைட்னஸில் போனேன். ஏன்னா வந்து செம்ம பெரிய இடங்க இது, பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க. இப்போலாம் என்னால் கீழே போக முடியல, ஃபுல்லாக மைனிங் பண்ணிடுறேன். அதை கிளிப்ஸ் ஆட் பண்ணி விட்றேன் இந்த அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுக்கப்புறம் போகிறோம் போயிட்டே இருந்தது. அப்புறம் செத்து பொருள் எடுத்து ஃபைனலாக எல்லா பொருளும் எடுத்து தான் வந்தேன் இங்கே. ஓகேங்களா. ஃபைனலி அப்படியே முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலான்னா வந்து அந்த இடத்துல வீடு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இடம் ஃபுல்லாக அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஐயோ டண்டர் ஸ்டார்ம் இல்லையா, சை ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிடுவானுங்க. இந்த கிளைமேட்டே எனக்கு சத்தியமாக பிடிக்கலையா, தூங்க முடியுமா முடியாதா. சரி, என்னன்னா இந்த இடத்துல வந்து வீடு கட்டுவோம். இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த இடத்துல வீடு கட்டுவோம். நெக்ஸ்ட்டு பின்னாடி காடெல்லாம் ஃபுல்லாக அழிச்சிட்டு, ஏன்னா செம்ம பெரிய காடுங்க இது. ஃபுல்லாக அழிச்சிட்டோன்னாலே நமக்கு வுட் அதிகமாக வந்துடும். அதுலேயே நம்ம அயன் ஃபார்மு, வில்லேஜர் ஃபார்மு, ப்ரீடர் ஃபார்மு, நம்ம ஃபார்ம் அப்படியே தள்ளுவோம். ஃபார்ம் கட்டி நான் நெட்டே பார்த்தேன். நான் பார்த்தா வியூஸ் 150 தாண்டி போயிட்டுருக்கு என் சேனலில். இதுதான் ஹையஸ்ட்டு வீடியோவே இல்லை வியூஸ் வந்தது. மைன்கிராஃப்ட் போட்டுருக்கேன், அதனால் மைன்கிராஃப்ட் ரொம்ப வீடியோஸ் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். ஜிடிஎஃப் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மைன்கிராஃப்ட்டை கொஞ்சம் அடிக்க வைத்தலான்னு இருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அவ்வளோதான் அப்டேட்டு. இப்போ வந்து நான் பண்ண போகிற கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அதாவது டைம் லேப்ஸு, மைனிங் பண்ணது, வீடு கட்டுறது எல்லாத்தையும். ஒரு 5 நிமிஷம் வீடியோ இருக்கும், ஏன்னா ஃபாஸ்ட்டாக எப்பா ஒரு 2-3 மணி நேரமாக உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கேங்க. வீடு கட்டுறது ஃபுல்லாக மைனிங் பண்ணிட்டு ஒரு 2-3 மணி நேரமாக, இன்னும் 2-3 மணி நேரம் கழித்து மறுபடியும் வீடு கட்டணும். ஓகே, அங்கே சந்திப்போம். ஓகே கைஸ், இப்போ போயிட்டு நீங்கள் டைம் நிமிஷம் பாருங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி இதுலேயே பார்த்துருப்பீங்க டைம் லேப்ஸ்லேயே இந்த வீடை. பட் இருந்தாலும் நான் சும்மா காட்டலாமேன்னு ஒரு ஐடியாவில் தான். ஐயோ இது வேறு ஒன்று. ஓகே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு 2 நாள் நான் வந்து உட்காந்து பில்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம மாடுகளும் வந்து பெருகி போச்சு, அதனால் லைட்டாக லேக் அடிக்குது. பொருட்கள்லாம் பாருங்கள், நான் செம்ம இது பண்ணேன். நெக்ஸ்ட் இது வந்து மைனிங் நான் போன வாட்டியே காமிச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா ஃபைனலி வீடை வந்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போத்துக்கணும், சுற்றி பார்த்துக்கலாம். இன்னும் வீட்டுக்குள்ளே நம்ம ஒன்றும் ஷிஃப்ட் பண்ணல, இன்னும் வெளியே தான் இருக்கும். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். இந்த இடத்துல என் ஜன்னல் வைக்கலன்னா அதை நான் சொல்கிறேன், இங்கே உடச்சிருவோம். நான் சொல்கிறேன், உள்ளே போனீங்களானே உங்களுக்கே தெரியும் அது. இது ஓகேவா, எப்படி மாதம் இருக்கா. நெக்ஸ்ட் இங்கே ஒரு ஜன்னல் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில். ஓகேங்களா. இப்போ வந்து உள்ளே போவோம். இங்கே வந்து சின்ன ஒரு கிராப் ஃபார்ம் மாதிரி வச்சிட்டோம், ஃபுல்லாக வளர்ந்துச்சுப்பா. இந்த இடத்துல வந்து குதிரை, நான் தான் சொன்னேன்ல குதிரை இல்லாமல் வீடு கட்ட மாட்டேன்னு, ஒரு குதிரைக்கு சின்ன இடம் கொடுத்துறேன்.
இது வந்து இப்போ ஆர்எஸ் பண்ணலாமா? ஓகே, ஆர்எஸ் பண்ணிவிடுவோம். ஓகே வா, இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக வளர்த்துட்டு அறுவடை பண்ணாதாங்க சும்மா சூப்பராக இருக்கு. டி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாக்கு கிடச்சிருக்கு. வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சோண்டு கிடச்சாலே போதும். நம்மளுக்கு வந்து ஒரு 2 ஸ்டாக், அதாவது எப்படி சொல்கிறது, 2 ரோ கரெக்டாக இருக்கியா? 2 ரோவுக்கு 2 ரோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ வச்சு கேரட்னா எனக்கு முக்கியம் இல்லை ஓகேங்களா. கோல்டன் கேரட் தான் வந்து பண்ணால் கோல்டன் கேரட் தான், ஆனால் நமக்கு கேரட் இருந்தாலும் முக்கியம் இல்லை. இவ்வளோ தான் நமக்கு கேரட்டு. நெக்ஸ்ட்டு பொட்டாட்டோ. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். ஐயோ நான் வேலையாச்சு. ஓகே, நம்மகிட்ட அவ்வளோதானா? இல்லை கேரட் இருக்குது. ஓகே, பொட்டேட்டோ இருக்குது. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வேற லேகை 6 சக்ஸ் தானே வச்சுருக்கேன் வழங்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டுக்கு வெளில பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 3 பேனர் 3 வாட்டி வந்தானுங்க. 3 வாட்டியும் வந்து மாடுகிட்ட மில்க் வாங்கி குடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பிடிக்கிட்டு எனக்கு செம்மையாக பிடிச்சி. அந்த டாப்பு டவரு எல்லாமே பக்காவாக கட்டியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேனரு, அப்புறம் இந்த 3 எல்லாம் வச்சு சும்மா லைட்டாக சின்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் உள்ளே போனீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, காலியாக இருக்கும். ஏன்னா நான் ஒன்றும் பண்ணல ஓகேங்களா. இந்த இதில் வந்து பெட் அதெல்லாம் வச்சுட்டு மேலே என்ன வைக்கிறதுன்னு தெரில. மேலே வந்து யூஸே இல்லாத பொருளாக தான் இங்கே வைக்கணும். ஏன் தெரியுமா? யூஸாக இருக்க பொருள்லாம் மறுபடியும் மேலே வந்து எடுக்க முடியாதுல்ல. அதனால் வந்து யூஸே இல்லாத பொருள்லாம் இங்கே வச்சுருவேன். இது வந்து சின்னதாக பால்கனி இப்படி இருக்க மாதிரி நைட்லலாம் பக்காவாக இருக்கும் இந்த இடம். ஷேடஸில் பார்த்துருப்பீங்க. இது வந்து பேக் சைடு ஓகேங்களா. இப்போது இது சூரியன் இந்த பக்கம் தான் உதிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் உதிக்குது, இந்த பக்கம் மறையுது. அதை தீர்த்துக்கிறது தான் வந்து பெருசாக ஒரு டவர் பார்த்தீங்களா இங்கே வேறங்க. இதுதான் அந்த டவரு. சங்கு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், அதனால நல்லா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா சூப்பராக இருக்க பாருங்க. சூரியன் இப்போ இறங்கும் போது அந்த பக்கம் சூரியன் ஏறும், அந்த மாதிரி கணக்கு. இது வந்து மேலே ஒன்று, மேலே ஒரு லேண்டனு. ஃபுல்லாக லேண்டனை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டேன். உள்ளே ஃபுல்லாக லேண்டனு, வெளில ஃபுல்லாக இதுவே டார்ச்சு ஓகேங்களா. இது ஃபுல்லாக வந்து இப்போ இங்கே எடுத்துன்னு வந்து வைக்கணும் எல்லாத்தையும். ஓகே, ஏன்னா அவுட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வியூவு. அந்த மேலே வந்து சும்மா ஒரு குச்சி மாதிரி நட்டு விட்ருக்கேன். இது வந்து ஃபுல்லாக ஒரு கூரை மாதிரி பண்ணி, இந்த ஹாரி பாட்டர்லாம் இருக்கும்ல, ஹாக்வர்டு அதெல்லாம் அந்த மாதிரி தானே ஒரு மாதிரி டிசைனாக கூரை போட்டிருக்கோம். அந்த மாதிரி வந்து போடலாம் நிறைய இடம் தான் போட்டேன். இங்கே ஃபுல்லாக வந்து செடிகள். இங்கே வந்து செடின்னா என்னது, ஃப்ளவர்ஸு, ரெட் ஃப்ளவரு, அந்த கலர் ஃப்ளவர்ஸ் எடுத்துருந்து இங்கே சொருவிடலான்றிருக்கேன். இங்கே சின்ன ஃபார்மிங்கு, அந்த பக்கம் ஒரு பெரிய ஃபார்மிங் பண்ணிட்டு பேக்கில் ஃபுல்லாக மரத்தெல்லாம் ஸ்லாஷ் பண்ணிவிட்டு ப்ரீடர் ஃபார்மு, அயன் ஃபார்மு எல்லாத்தையும் கட்டலான் இருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நான் உள்ளே போய் வச்சுட்டு நெக்ஸ்ட் பிளான் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். தேவைப்பட்டது என்னன்னா, இங்கே ஃபுல்லாக பெட்டு வச்சிடலாம். இங்கே பெட் வச்சுட்டு இங்கே செஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள்லாம் வச்சிடலாம். மேலே என்ன வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. மேலே என்ன வைக்கிறதுன்னு ஐடியா சொல்லுங்க. கீழே இருக்குது நான் கட்டினா பெரிய வீடாக கட்டணும்னு கட்டிட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்லாம் போடும்போது செம்ம சின்னதாக இருக்குது. என்ன இது ரொம்ப சின்னதாக இருக்குது, பிளேஸே பத்தாது பிள்ளைன்னு பார்த்தா இமாம்புறதாக இருக்குது கட்டிட்டதுக்கப்புறம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். எல்லா பொருளையும் வந்து எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சாச்சு. இந்த மைனிங்கை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆரம்பிக்கும் போதே இந்த இடத்த சூப்பராக அழகு பண்ணலான் இருக்கேன். அப்புறம் வந்து இது ஃபஸ்ட்டு கொல்லணும், செம்ம லேக் அடிக்குது. இந்த இடத்துல ரொம்ப கேவலமாக இருந்தது, கொஞ்சம் நீட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல இது கேவலமாக இருந்தது. இது வந்து வளர்ந்துன்னு தான் இருக்குது, இன்னும் இதெல்லாம் நல்லா வளர்ந்துன்னு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சும்மா பேசிக்காக இவ்வளோ தான் நம்மகிட்ட பொருள். ஆனால் இவ்வளோ பெரிய வீடு எதுக்கு கட்டினேன்னு எனக்கே தெரில. ஃப்யூச்சரில் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பெட்டு போட்டேன். அப்புறம் வந்து கிராஃப்டிங் டேபிள், அப்புறம் செஸ்ட், இங்கே வந்து ஃபுட்டு, மினரல்ஸு, இந்த மைனிங்கில் வர பொருள், உட்டு, தேவையில்லாத பொருட்கள் ஓகேங்களா. இதெல்லாம் தான் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கே இடம் ஃபுல்லாக ஆகலை. இன்னும் இவ்வளோ பெரிய இடத்துலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.